க்ளீன் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாமா? ரொம்ப ஈஸியான முறையில் பண்ணலாம். இந்த பைட்டி பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குது. தினமும் தண்ணி பிடிச்சி வைக்கிறது தான். வெளியில் வைக்கிறதுனால அது தூசி படுந்து ரொம்ப அழுக்காயிடுது. அதை ஒரு கையில் கவர் மாட்டிட்டு இதை மாதிரி தேய்க்கலாம். கையிலேயே எதுவும் தூசி எதுவும் படாது. அப்படியே போட்டு தேய்ச்சிட்டு இதை பாருங்கள், தினமும் இதை மாதிரி க்ளீன் பண்ணிட்டா இது மாதிரி சுத்தமாகவே இருக்கும். 2 நாளைக்கு ஒரு தடவைலாம் பண்ணக்கூடாது. இது செருப்பு பாருங்கள், மழையில் விட்டுட்டு எப்படி அழுக்காயிடுச்சு. அது போடாமே விட்டுட்டோம். அது போடணும் செருப்பை, டெய்லியும் யூஸ் பண்ணுறது. இப்படி அழுக்காக இருந்தால் எப்படி போடுறது? அதனால் கையில் கவர் கட்டிட்டு சும்மா அந்த ஒரு மண்ணு தான், அதை இப்படி தேய்ச்சோன்னு வச்சுக்கோங்களேன், பாருங்க எவ்வளோ சுத்தமாக போயிடுது. இதை மாதிரி கழுவிட்டு தண்ணி வச்சு கொஞ்சம் அடிச்சிட்டோன்னு வச்சுக்க, அதை பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக ஆயிடுச்சு. அடுத்தது கேஸ் ஸ்டவ். எப்போவுமே தினமும் நான் தொடச்சி வச்சுருவேன் நைட்டு படுக்கும்போது. காலைல எழுந்து துடைக்க முடியாதுன்னு. ஆனால் இப்போ பாருங்களேன், அது மேலே மட்டும் துடைச்சிட்டு அங்கே உள்ளே விட்டுட்டேன், துடைக்க முடியல. இப்போது அது சரி, அதை என்ன பண்ணுறது, ஒரு இரும்பு பஞ்சை வச்சு அதை அப்படி துடைச்சிட்டோம்னா போயிடும். ரொம்ப கஷ்டப்படுறேன். தினமும் துடைச்சிட்டேன்னு வச்சுக்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்டவ் சுத்தமாகவே இருக்கும். கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு விட்டுட்டேன், ஆனால் அது எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். எனக்கு எப்போவுமே ஸ்டவ் சுத்தமாக இருந்தால் தான் பிடிக்கும். இந்த இரும்பு பஞ்சு வச்சு இப்படி தேய்ச்சிட்டு இப்போ கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி இது பாருங்க, இது வரல, நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிச்சு. அதை நல்லா கொஞ்சோண்டு தண்ணியை போட்டு தொடச்சிட்டு இதுக்கப்புறம் இதெல்லாம் சாமான் வச்சுட்டு தூக்கி போட்டுருவோம். அந்த பஞ்சில் கொஞ்சோண்டு சோப்பை தடவி இது பாருங்கள், அது மேலே ஃபுல்லாக அப்படியே தடவிட்டேன்னு வச்சுங்க. வெளியில் எடுத்துமே ஸ்டவ் கழுவணும், அங்கேயே சமைக்கிற இடத்துல இது மாதிரி கழுவிட்டு தொடச்சி விட்றலாம். ஃபுல்லாக இது மாதிரி போட்டுட்டிங்களா, அவ்வளோதான், க்ளீன் ஆகிடும். இப்போ ஒரு துணியை வச்சு அதை அப்படியே ஈர துணியில் தொடச்சி எடுத்துடலாம். இவருங்க ஈர துணியை வச்சு இப்படி ஒரு தொடச்சிட்டு ஒரு வேஸ்ட்டான துணி எடுத்து இதை மாதிரி துடைக்கணும் ஈர துணியில். பாருங்கள், அவ்வளோதான், ஃபுல்லாக சுத்தமாகிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு காஞ்ச துணி எடுத்து அதை ஒரு சுல்லாக அப்படியே தொடச்சிட்டிங்கன்னா இந்த பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு ஆகிடுச்சு. அவ்வளோதான். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் செஞ்சால் கூட சுத்தமாக தான் இருக்கும். ரொம்ப நாள் விட்டு செஞ்சேன்னு அது கஷ்டமாக இருக்கும். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். டப்புன்னு நமக்கு வேலையே முடிஞ்சிடும். ஈஸியாக தொடச்சி எடுத்துடலாம். அதே கீழே கொட்டி கிடக்குது பாருங்கள், அதே கையில் படாத அளவுக்கு பஞ்சியை வச்சு தொடச்சி எடுத்துகிட்டு அதே மாதிரியே துணியை வச்சு தொடச்சி சுத்தம் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அதே மாதிரி எப்படி ஸ்டவ்வை தொடச்சோமோ அதே மாதிரி இதையும் தொடச்சி க்ளீன் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ சுத்தமாகிடுச்சு இடமே. இதால் தான் இது தூக்கி போட்டுடலாம், வேஸ்ட்டு துணி தான் இது. தரையும் சுத்தமாகிடுச்சு, ஸ்டவ்வும் சுத்தமாகிடுச்சு. எவ்வளோ ஈஸி பாருங்கள், ஒரு 5 நிமிஷம்தான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாம். பார்த்தீங்களா ஸ்டவ் எவ்வளோ சுத்தமாக இருக்குது. நீங்களே இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்.